வேலுடன் பஜனை பாடல்கள் பாடி கோவை மாவட்ட கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கும் பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜக சார்பில் வெற்றிவேல் யாத்திரை திருத்தணியில் இன்று துவங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி திருச்செந்தூரில் முடிவடையும் என அக்கட்சி அறிவித்திருந்தது. கொரோனா தொற்று 2ஆம் மற்றும் 3ஆம் அலைக்கான அச்சுறுத்தல் உள்ளதாக இந்த யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளது. தமிழக அரசு சில தளர்வுகள் அறிவித்துள்ள நிலையில் நவம்பர் 16ஆம் தேதி வரை 100 பேர் வரை மட்டுமே கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என சட்டம் இயற்றப்பட்டுள்ளதால் நாளை நடைபெறும் பேரணிக்கு சட்ட ரீதியாக அனுமதி அளிக்க முடியாது என முதலமைச்சர் பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் கூறினார். இதனிடையில் பாஜக மாநில தலைவர் முருகன் தலைமையில் துவங்கும் வெற்றிவேல் யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டால் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டம் நடத்திய நிலையில் இன்று காலை மாநில தலைவர் முருகன் தலைமையில் 7 வாகனங்கள் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவை VKK மேனன் சாலையில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் நந்தகுமார், மாநில பொருளாளர் SR சேகர், இந்து முன்னணி மாநில பேச்சாளர் முகாம்பிகை மணி தலைமையில் பாஜகவினர் 12 அடி வேலுடன் முருகன் பாடல்களை பாடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் கட்சி அலுவலகம் முன்பு குவிந்துள்ளதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து முருகப்பெருமான் பாடல்களை பாடி காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அப்படியே கொஞ்சம் ஏற்படுத்திங்க வண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம்